நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பறவை வந்து நான் இப்போ வீட்டில் வளர்க்குற பறவை. அதாவது கண்ணூர் பறவையில் இது ஒரு விதம். க்ரீன் பேரட் சொல்லுவாங்க. இது வந்து குட்டியிலருந்தே நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், வீடியோலாம் போட்டிருக்கேன். இது வந்து இப்போ வீட்டில் அவ்வளோ செல்லமாக அவ்வளோ சேட்டை செய்யுது. மத்தியானம் ஆனவுடனே வந்துடும். இது வந்து ஈவினிங் எடுத்தது. ஈவினிங் பாருங்களேன், தாத்தா வந்து சீவல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு உடனே இறங்கி வந்து அங்கே டேபிளில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்ககிட்ட அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு அப்படி கடிச்சு அது அவங்க கொடுக்குறத வாங்காது, அவங்களா அதுவாக தான் எடுத்து பொறிச்சு போட்டுக்கிட்டே இருக்கும். இதுவும் இதோடு சேர்ந்து இன்னொரு பறவையும் வச்சுருக்கேன். அது கண்ணூர். ரெண்டும் ஒன்றா அதுகாட்ட ரெண்டுமே குஞ்சிலேருந்து வளர்த்ததுலாம். இதெல்லாம் 21 டேஸ்லேருந்தே வளர்க்க ஆரம்பித்ததுனால நல்லா செட் ஆயிடுச்சு. அவங்ககிட்ட வந்தாங்கன்னா, அதாவது நான் வீட்டில் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு மற்ற நேரம் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் நான் வேறு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தாலும், ஃப்ரீயாக டிவி பார்க்கும்போது வேறு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நான் வந்து கொண்டு வந்து 2 பேரையும் விட்டுருவேன். 2 பேரும் மதியானம் சாப்பிடும்போதும் எங்கள் கூட தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. மதியானம் காலையில் ஒரு 11:30 மணிக்கு கொண்டு வந்து வெளியே விட்டுட்டோம்னா, காலையில் கொஞ்சம் டைம் கொண்டு வந்துட்டு திருப்பி விட்டுருவேன் உள்ள. மற்ற நேரமெல்லாம் அது வந்து ஃபுல்லாக இருக்கும். நான் மத்தியானம் படுத்து தூங்கினா கூட இவங்க 2 பேரும் ஃப்ரீயாக இருப்பாங்க. டெய்லி குளிச்சிருவாங்க. குளிக்காமல் அவங்களால இருக்க முடியாது. அதே மாதிரி தண்ணியெலாம் டம்ளரில் வாங்கி குடிக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி எது குடித்தாலும் அதையும் கேட்கும். கொடுக்க மாட்டோம், ஆனாலும் கேட்காது. வந்து 2 இது பண்ணி வாங்கிடும். அவ்வளோ நல்லா எனக்கு வந்து இதை வச்சுக்கிட்டு இருக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பார்த்துக்கிடணும், சூதானமாக பார்த்துக்கணும். ஃபேன் போடக்கூடாது. மற்றபடி ரெக்கையை லேசாக அந்த சைடில் வந்து கொஞ்சம் ரொம்ப இது இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்து ஃபேன் போடாமல் வச்சுருந்தோம்னா, ஜன்னல் இல்லாமல் கதவை மூடிட்டு நம்மாட்ட இருந்தோம்னா அது பறக்கவே செய்யாது. அதுவாட்ட இருக்கும். என்ன அப்பப்போ நம்ம உட்கார்ந்த உடனே நம்ம தோளில் வந்து ஏறிக்கிடும். 2மே வந்து ஏறிக்கிடும். 2ஐயும் சேர்த்து வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இப்படி ஒரு பறவையை நம்ம வளர்த்தோம்னா அதில் வந்து இருக்கிற சந்தோஷத்தை வந்து நம்ம வார்த்தையில் சொல்லவே முடியாது. அவங்கள பார்த்துக்கிட்டே நம்ம அவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம். குட்டியாக வளர்க்கும் போது தான் கஷ்டம். ஆனால் இவங்க வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கொய்யாப்பழம் சாப்பிடுவாங்க, ஆப்பிள் பழம் சாப்பிடுவாங்க. மற்றபடி வேறு இதெல்லாம் அவ்வளோவா சாப்பிடாது. அப்பப்போ கொஞ்சம் மல்லிச்செடி இந்த மாதிரி சாப்பிடும். மற்ற இதெல்லாம் நட்ஸு, கடலைப்பருப்பு அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடும். சூரியகாந்தி விதை அந்த இது. மற்றபடி சாப்பாடு நம்ம என்ன சாப்பிட்டாலும் வந்து வேணும்னு கேட்கும். கொடுக்காமல் இருக்க முடியாது. காலையில் இட்லி சட்னி வச்சு தொட்டு வச்சு கொடுக்கணும், தட்டில் போடணும். அப்போ தான் சாப்பிடுவாங்க. என்ன வேறு எல்லாம் தோசை சாப்பிடும், இதெல்லாம் சாப்பிட்டுக்கிடும். மற்றபடி வேறு பழங்கள்ல எல்லாம் ஒரு 2-3 தான் குறிப்பாக சாப்பிடும். மற்றபடி நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதைத்தான் வேணும்னு கேட்குது. நானும் இப்போ கிட்டத்தட்ட இது வந்து 1 வருஷம் ஆச்சு. அதுவுமே கொஞ்சம் பரவலாமல் தான் வாங்கினேன். வாங்கினதுலேருந்து இப்போ அதுவும் இப்போ ஒரு 6 மாதமாக என்கிட்ட இருக்குது. அவ்வளோ ஒரு நல்ல க்யூட்டாக அதுபாட்டு அங்கே தான் உட்காந்துருக்கும். வாடா அப்படின்னு கூப்பிட்டோம், டபக்குன்னு குதித்து தோளில் வந்து ஏறிக்கிடும். அப்பப்போ என்ன ஒரு தும்மல் போட்டுறக்கூடாது, ஒரு சவுண்டு கேட்டுறக்கூடாது, நாய் குலைச்சிடக்கூடாது. எங்கள் வீட்டில் ஈமா